إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال آخر ارفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وقال أيضا طلب العلم فريضة على كل مسلم وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் ஏகரவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இமாம்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா தினத்தில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி இந்த ஜும்மாவினுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வார ஜும்மா உரையின் தலைப்பாக கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி சில செய்திகளை மாத்திரம் உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்தில் ஒரு அழகான படைப்பு எது என்று சொல்லி காண்கிற பொழுது இந்த மனிதனை அல்லாஹ் சுட்டி காமிக்கிறான். இந்த மனிதன் என்பவன் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் தன்னுடைய அமல்கள் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அந்த மனிதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துன்யாவில் படைத்திருக்கிறான். இந்த படைப்பை படைத்ததனுடைய நோக்கத்தை பற்றி தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற பொழுது வல்தக்கும் மின்கும் உம்மா, தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் சிறந்த சமுதாயம் நீங்கள், குன்தும் கைர உம்மா என்று இன்னொரு அல்லாஹ் சொல்லுகிறான். எதனால் நாம் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் சிறந்த சமுதாயம் என்று சொன்னால் யதுஊன இலல் கைரி வ யஅமுருன பில் மஅரூஃப், நன்மையான விஷயத்தை மக்களின் பக்கம் ஏவுறீங்க, தீமையான விஷயத்தை மக்களை விட்டும் தடுக்கிறீங்க. இந்த ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் என்ன? மனித படைப்புகளில் சிறந்த படைப்பு. ஆனால் இன்றைக்கு நாம்
இந்த தீனுல் இஸ்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம். இன்ன தீன இந்தல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்ற இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்து கொண்டு இருக்கிற பொழுது நமக்கு என்று சில கடமைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி தந்திருக்கிறார்கள். இதை ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதை நடைமுறைப்படுத்தினால்தான் அவன் முஸ்லீமாக கருதப்படுவான் என்பதாக சில நற்குணங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காமிக்கிறார்கள். அந்த நற்குணங்களுடைய வரிசையில் அடிப்படையாக ஒரு முஸ்லிம் கட்டாயமாக கற்க வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால் இந்த கல்வியை தான் கற்க வேண்டும். எவ்வளவோ இஸ்லாமிய மார்க்கம் நற்குணங்களை சொல்லித் தருகிறது இல்லையா? அந்த நற்குணங்களுக்கு மத்தியில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அதிகமாக போதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் கல்வி. கல்வி அவைகளை அமர்வது, பயான் நிகழ்ச்சிகளை அமர்வது, தர்பியா நிகழ்ச்சிகளை அமர்வது, இது ஒரு முஸ்லிம் கட்டாயம் பேண வேண்டிய ஒரு ஒழுங்கு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இது குறைவானதாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எதனால் அப்படி காணப்படுது தெரியுமா? எதனால தர்பியாக்களிலும் நிகழ்ச்சிகளிலும் வராது கொண்ட காரணம் என்னவென்று சொன்னால் கல்வியை பற்றியான ஒரு முக்கியத்துவம் மக்களுக்கு விளங்கலை. கல்வி எப்படிப்பட்டது, இந்த மார்க்க கல்வி என்பது எப்படிப்பட்டது, இந்த மார்க்க கல்வி படித்தால் இந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்கினால் நாளை மறுமையில் நமக்கு என்ன அந்தஸ்து கிடைக்கும் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் விளங்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இந்த கல்வி இருக்கு பாருங்க, இந்த மார்க்க கல்வி இருக்கு பாருங்க, இந்த கல்வி என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னா நாளை மறுமை நாளில் நமக்கு தரஜாத்துக்களை உயர்த்தி தருகிறது, நம்மளுக்கு அந்தஸ்தை உயர்த்தி தருகிறது. எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான் என்று சொன்னா யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் மேலும் கல்வியில் உயர்த்தப்பட்டவர்களுக்கும் நாளை மறுமையில் நாம் தரஜாத்துக்களை உயர்த்துகிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க தெரியுமா? இந்த கல்வியுடைய முக்கியத்துவத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி தருகிற பொழுது ரசூலுல்லாஹ் ஒரு நபியிலே சொல்லி காட்டுறாங்க, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும், ஒவ்வொரு முஸ்லிம் மீது சின்னவர்கள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் சரி எல்லோரும் மீது கட்டாய கடமை என்னன்னு சொன்னா தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின். இந்த கல்வியை கற்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கடமை, ஒவ்வொரு முஸ்லிம் மீது கட்டாய கடமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதிகமாக சொன்னா அறிவுரை சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் எதற்கு நமக்கு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னோம்னா கல்வி ரொம்ப முக்கியமானது, அது குறிப்பாக மார்க்கத்தை படிக்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்ம நிறைய நபர்களை பார்க்குறோம், திருமறை குர்ஆனை 100க்கு 50% சரியான முறையில் ஓதுவாங்க. 100க்கு 50% தான் சரளமாக குர்ஆனை ஓதக்கூடிய மக்கள் நம்ம விரலை விட்டு எண்ணிடலாம், இவங்க ஓதுவாங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு இந்த கல்வியை படிப்பதற்குண்டான ஆர்வம் மக்கள்கிட்ட குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த கல்விக்காக வேண்டி இமாம்கள் சஹாபாக்கள் எல்லாம் பல தியாகங்கள் செஞ்சிருக்கிறாங்க. இந்த கல்விக்காக வேண்டி பல மைல் தூரம் சென்று இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு இடத்தில் கல்வி இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்திற்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் சரி அந்த இடத்திற்கு எப்படியாவது நடந்து சென்று அந்த கல்வி வாங்கிட்டு வருவாங்க சஹாபாக்கள். அவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு இந்த கல்வியை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு எத்தனை நபர்கள் இந்த கல்வியை எடுத்து படிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லாமே வச்சிருக்கிறோம், புகாரி முஸ்லீம், சஹீஹுல் புகாரி, இப்னு மாஜா, திருமிதி, எல்லா புத்தகங்களையும் வச்சிருக்கோம், திருமறை குர்ஆனை வச்சிருக்கிறோம். ஆனா அதை எடுத்து படிக்கிறது உண்டா? அதை படிப்பதற்குண்டான நேரம் எப்போ தெரியுமா? ரமலானுடைய மாதம் வந்தால் மாத்திரம்தான் குர்ஆனை எடுக்கிறோம். ரமலானுடைய மாதம் வந்தால் ஹதீஸ் புத்தகங்கள் எடுக்கிறோம். இந்த கல்வி அப்போது மட்டும் படிப்பதற்கு அல்ல, நன்றாக விளங்கிடுங்க. இந்த கல்வி என்பது அப்போது மாத்திரம் படிப்பதற்கு அல்ல, இந்த கல்வி என்பது எல்லா நேரத்திற்கும் படிக்க வேண்டும். நம்ம எல்லோரும் விளங்கி வச்சிருக்கோம் இல்லையா? திருமறை குர்ஆன்ல ஒரு எழுத்தை ஓதுனா 10 நன்மை. எல்லோரும் விளங்கி வைத்திருக்க நபி மொழிதான். அலிஃப் லாம் மீம் எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு நமக்கு சொல்வதற்கு? எவ்வளவு நேரம் ஆகிவிட்டது? குறைவான நேரங்கள் தான், ஒரு செகண்ட்ல நம்ம சொல்லிட்டோம். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, அலிஃப் லாம் மீம் 30 நன்மை, ஒரு நிமிஷம் நம்ம கொள்ளையடிச்சிட்டோம்.
ஒரு நிமிஷம் 30 நிமிடம் நம்ம கொள்ளடிச்சிட்டோம். ஆனா இதை செய்வதற்கு இன்றைக்கு மக்கள் தயக்கம். ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு ஓடிடும். இங்க ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்ச உடனே இங்க பயான் நடக்குதோ நடக்கலையோ அதெல்லாம் அங்க கண்டுக்கிட மாட்டோம். இங்க பயிற்சி வகுப்பு இருக்குதோ இல்லையோ, கல்வியாவை இருக்குதோ இல்லையோ, ஆனா நான் முதல்ல வீட்டுக்கு போகணும். இப்படித்தான் இன்னைக்கு நிறைய நபர்களுடைய நோக்கம் இருக்கிறதே தவிர உண்மையில் மார்க்கத்தை படிக்க வேண்டும், மார்க்கத்து மீது ஆர்வம் காட்ட வேண்டும் என்கிற இன்றைக்கு மக்களிடத்தில் அந்த விஷயத்தில் ரொம்ப குறைவாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா, சஹாபாக்கள் முதல்ல தன்னுடைய குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது எப்படி எந்த கல்வியை கொடுக்குறாங்க பாருங்க. முதல்ல தன்னுடைய குழந்தை கொடுக்கக்கூடிய கல்வியை பாருங்க. அடிப்படை கல்வி நாம் கொடுக்க வேண்டிய ஒரு கல்வி என்னவென்று சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பேசுகிறான், ஃபஅலம், நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபியே இந்த கல்வியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், பிறகு மக்கள்கிட்ட சொல்லுங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டக்கூடிய ஒரு கல்வி என்ன தெரியுமா? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். முதல் கல்வி இதுதான், நாம் படிக்க வேண்டிய கல்வி. இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகள் எத்தனை என்று கேட்டால் எத்தனை நபர்களுக்கு தெரியும் சரளமாக? ஈமானுடைய அடிப்படை கடமைகள் எத்தனை என்று கேட்டால் எத்தனை நபர்களுக்கு சரளமாக தெரியும், சரியான முறையில் சொல்ல தெரியும்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சமூகம் இப்படிதான் பின்தங்கி கொண்டே இருக்கிறது. பெற்றோர்களும் படிக்கிறது இல்லை, குழந்தைகளும் படிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஏராளமான ஊர்களில் அதிகமான மஸ்ஜிதுகளும் அதிகமான பள்ளிவாசல் திறக்கப்பட்டு அந்த பள்ளிவாசலில் மக்தப் மதரசாக்கள் வச்சிருக்கிறாங்க. அதில் கூட உங்களுடைய குழந்தைகளை சேர்த்திருக்கிறோமா? அதுவும் கிடையாது. அதுவும் குறைவான அற்ப நபர்கள் தான், விரல விட்டு எண்ணிடலாம் சேர்ப்பாங்க, விரல விட்டு எண்ணக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. பெற்றோர்களுக்கு ஒரு கல்வி மீது ஒரு ஆசை கிடையாது, பெற்றோர்கள் கல்வி மீதான உணர்வு கிடையாது. ஒரு தர்பியா நிகழ்ச்சிகள் வைக்கும் பொழுது பார்க்குறோம், எல்லாம் நாங்கள் அந்த தர்பியா நிகழ்ச்சிகள் உட்கார்ந்துருக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா முன்னாடி பார்க்கும் பொழுது ஒரு 5 பேர் பள்ளி இமாமு, மோதினார், தலைவர், செயலாளர், இவங்க தான் உட்காந்துருப்பாங்க. அவங்கள பார்த்தா பேசுவாங்க. மக்கள் அவ்வளோ இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு நிலைமைகள் அப்படி மாறிடுச்சு, நிலைமைகள் அப்படி மாறிடுச்சு. ஏனென்று சொன்னால் இது எதனால நிலைமைகள் அப்படி மாறிச்சு என்று சொன்னால், இன்னைக்கு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை மக்கள் விளங்கலை. இந்த கல்வியை நம்ம விளங்கணும் அப்படின்னா நாளை மறுமையை நமக்கு அந்தஸ்து கிடைக்குமே, உயர்ந்த அந்தஸ்து கிடைக்குமே. இந்த கல்வியை படிப்பதன் மூலமாக என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் என்கிற ஒரு ஆர்வம் இன்றைக்கு பெற்றவர்கள் கிடையாது. எந்த அளவுக்கு என்று பாருங்க, இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் துன்யாவில் வாழுகிற பொழுது மார்க்க கல்வி கொடுத்தால், மார்க்க கல்வி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நாளை மறுமையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலாக அறிவிப்பு செய்கிறார். அதாவது ஹதீஸ் குதிசி என்று சொல்லுவாங்க. அது அறிவிப்பு செய்கிற பொழுது ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, நாளை மறுமை நாளில் பெற்றோர்கள் எல்லாரும் அழைக்கப்படுவார்கள். பெற்றோர்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டு அந்த பெற்றோர்களுக்கு தங்கத்திலான ஒரு கிரீடம் வைக்கப்படுது. ஒரு தங்கத்திலான ஒரு கிரீடம் வைக்கப்படும். தங்கத்திலான ஒரு கிரீடம் வைக்கப்பட்ட பிறகு பெற்றோர்கள் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். நமக்கு இந்த துனியாவில் யாராவது ஒரு ஆள் திடீர்னு ரோட்டில் நடந்து போகும் பொழுது யாருனே தெரியாது, திடீர்னு நம்மளை பார்த்து ஒரு சலாம் சொன்னார்னா யாருன்னே தெரியல, இவர் நமக்கு சலாம் சொல்றது ஒரு ஆச்சரியப்படும் இல்லையா? அதே மாதிரி இதை விட பயங்கரமான ஆச்சரியம் நாளை மறுமையில் வரும். பெற்றோர்களுக்கு மட்டும் அழைத்து என்ன செய்வோம் அப்படின்னா தங்கத்திலான இடம் வைக்கப்படும். வைக்கப்பட்ட உடனே பெற்றோர்கள் எல்லோரும் ஆச்சரியத்தில் பார்ப்பாங்க, அல்லாஹ்வே நாங்கள் இந்த உலகத்தில் அப்படி என்ன செஞ்சிட்டோம்னு எங்களுக்கு இந்த கிரீடம், இந்த உலகத்தில் அப்படி என்ன செஞ்சிட்டோம் எங்களுக்கு இந்த கிரீடம் வைக்கப்படுது. அப்படி கேட்குற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பெற்றோர்களை பார்த்து சொல்லுகிறான், துன்யாவில் உலகத்தில் நீங்கள் வாழுகிற பொழுது உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் மார்க்க கல்வி கொடுத்தீங்க அப்படின்னு. உலகத்தில் வாழுகிற பொழுது உங்களுடைய குழந்தைகளுக்கு குர்ஆன் ஓதுவதற்கு பயிற்சி கொடுத்தீங்க. அதற்காகவே கொடுக்கப்படக்கூடிய கிஃப்ட், அதற்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு அன்பளிப்பு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று கூட்டியிருக்கிற அந்த நாட்களில் நம்முடைய எல்லோரும் இருப்பாங்க. நம்முடைய உறவுக்காரங்கள், அண்டை வீட்டுக்காரங்க, நம்முடைய நண்பர்கள், நம்முடைய வட்டாரத்திற்கு எல்லோரும் இருப்பாங்க. அவர்களுக்கு மத்தியில் இவர்களுக்கு மட்டும் பிடிச்சி கொடுக்க சிறப்பு என்று சொன்னால் யாருக்கு கொடுக்கப்படும் சொன்னோம்னா இந்த மார்க்க கல்வியை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்தவர்களுக்கு. இந்த அளவுக்கு என்று சொன்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய குழந்தைகள் மரண தருவாயில் இருக்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மரண தருவாயில் இருக்கும் பொழுது தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்படி கேட்குறாங்க பாருங்க. குழந்தைகிட்ட கேட்குறாங்க, தன்னுடைய குழந்தைகளை எல்லாம் அழைச்சி வச்சு கேட்குறாங்க, நான் இறந்து விட்டால் நீங்கள் யாரை வணங்குவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பெற்றோர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மரண தருவாயில் இருக்கிறாங்க. மரணத்தோட 2 தருவாயில் இருக்குது, சக்கராத்து கால, கமராத்து காலம் ஒன்று உண்டு. சக்கராத்து காலை பொறுத்தவரையில் நம்ம எல்லாரும் கேள்விப்படுங்க, அவர் சக்கராத்து காலில் இருக்கிறார் அப்படின்னு. சக்கராத்து காலில் இருக்கிறார், அவர் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு சக்கராத்து கால்.
கமராத்து காலை பொறுத்த வரையில என்ன அப்படின்னா, கமராத்து கால் அதாவது அவர் நரகவாதியா சொர்க்கவாதியா அந்த கமராத்து கால் வரும்போது தெரிஞ்சிடுவார் அவர். அது கமராத்து கால் அப்படிம்பாங்க. அப்போ அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மரணத்துடைய தருவாயில் இருக்கும் பொழுது, மரணத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது தன்னுடைய குழந்தைகள்லாம் அழைக்கிறாங்க, வாங்க அப்படின்னு. குழந்தைகள்லாம் அழைத்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க, நான் இறந்து விட்டால் எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு பிறகு யார்கிட்ட கேட்குறாங்க, இது தன் குழந்தைகிட்ட கேட்குறாங்க. நான் இறந்து விட்டால் எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த குழந்தைகள் எல்லோரும் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் யாரை வணங்குனீர்களோ அதைத்தான் நாங்களும் வணங்குவோம் அப்படின்னா. உங்களுடைய முன்னோர்கள் எதை வணங்கினார்களோ அதைத்தான் நாங்களும் வணங்குவோம். இதுதாங்க கல்வி. அந்த ஆரம்பம் கொடுத்தா பாருங்க ஒரு கல்வி. சின்ன குழந்தைக்கு நாம் கொடுக்கக்கூடிய கல்வி இருக்கு பாருங்க, அந்த கல்வி என்றைக்கும் மறக்காது. நன்றாக விளங்கிடுங்க. சின்ன குழந்தைகளுக்கு நாம் குர்ஆன் மனப்பாடம், அதுக்கானது ஹிஃபுல் மதரசாக்களை பார்க்கும் பொழுது 5ஆம் வகுப்பு முடிச்ச குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைகளை சேர்ப்பாங்க. எதுக்கு தெரியுமா? அப்பந்தான் மைண்டு ஃப்ரீயா இருக்கும். அப்பந்தான் குர்ஆனை அவங்க ஹிஃபுல் பண்ணும்போது டபக்கு உடனே ஏறிட மாட்டேன். அதனால தான் மார்க்க கல்வி மீது ஆசை வைங்க அப்படிங்க. மார்க்க கல்வி மீது ஒரு பற்று இருக்கும். இதை படிக்கணுங்கிற சஹாபாக்கள் ஆர்வப்பட்டாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருங்க எந்த அளவுக்கு சிறப்புக்குரிய இமாம் என்று சொன்னா, எவ்வளவு மைல் தூரம் சென்று இந்த கல்வியை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவ்வளவு தூரம் போய் சென்றிருக்கிறாங்க. நம்மளால இங்கிருந்து ஒரு பக்கத்து ஊருக்கு போக முடியாது. ஒரு நிகழ்ச்சி வச்சாங்க அப்படின்னா பக்கத்து ஊருக்கு நம்மளால போக முடியாது. ஆனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி பாலைவன மணல நடந்து போவாங்க. பாலைவன மணல் அவ்வளவு சூடா இருக்கும், அவ்வளவு ஹீட் இருக்கும். நம்மளால இங்கிருந்து நல்ல வெயில் அடிச்சுன்னா செருப்பெல்லாம் வெளியே போக முடியாது. ஆனால் பாலைவன மணல்ல அவ்வளவு ஹீட் இருக்கும். அந்த ஹீட்டில் நடந்து சென்று ஏதாவது இடத்துல கல்வி இருக்கு என்று சொன்னால் சென்று கல்வியை படித்துட்டு வந்தாங்க சஹாபாக்கள். எதனால? அவங்களுக்கு வேற எதுவுமே இல்லாமல் இருந்தாங்களா? இல்லை, கல்வியின் மீது ஆசை வைத்தார்கள். இந்த கல்வியை படிக்க வேண்டும் என்று ஆசை வைத்தார்கள். அதனால தான் அவங்க ஆசை வைத்த அந்த கல்வி மீது வைத்த பற்று மூலமாகத்தான் இன்றைக்கு எல்லோருடைய வீட்டிலும் சஹீஹுல் முஸ்லிம், சஹீஹுல் புகாரி என்று சொல்லக்கூடிய புத்தகம் அடுக்கடுக்காக வச்சிருக்கோம். அந்த புத்தகத்தை எடுத்து படித்து பார்க்கும்போது தான் புகாரி ரஹ்மத்துல்லாஹினுடைய அந்த தியாகங்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் வடிய வேண்டும் நம்மளுக்கு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்கிறோமா? குறைவு. அது குழந்தைகள் கற்றுக் கொடுக்காம நம்மளால் அந்த மார்க்க கல்வியை படித்திருக்கிறோமா? குர்ஆனை எடுத்து என்றைக்காவது ஓதி இருக்கிறோமா? கிடையாது. இப்படி நம்ம நிலைகள் இருந்துன்னு சொன்னா நாளை மறுமையில் நாம் பெரிய கை செய்து முடியும் என்றாக விளங்கிடுது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லுகிற பொழுது, யக்கூலு யா லைத்தனி, எனக்கு ஏற்பட்ட கை செய்துமே, யா அல்லாஹ்வே எனக்கு இப்போது நீ உலகத்துக்கு அனுப்பி நான் கல்வியை கற்றுக் கொள்கிறேன், இப்போது என்னை உலகத்துக்கு அனுப்பி நான் சதக்கா செய்து கொள்கிறேன், இப்போது என்னை உலகத்துக்கு அனுப்பி என்னுடைய குழந்தைகளுக்கு நான் மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்கிறேன் என்று அந்த மறுமை நாளை கத்துவதால் எந்த பயனும் கிடையாது. பெரிய கை செய்த முடியும் என்றாக விளங்கிடும். அது நாம் இரண்டாவது விஷயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்று சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய சமீப காலம் இந்த சூழ்நிலையில பெற்றோர்களாகி நீங்க முக்கியமாக கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய சொன்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு கல்வியை கொடுப்பது. ஏன்னு சொன்னா அதுக்கு அடுத்து அவனுடைய அதாவது பெரிய பெரிய அஜெண்டாக்கள் வச்சிருக்கிறாங்க. பெரிய பெரிய விஷயங்களை இந்த சமுதாயத்தினுடைய முஸ்லிம்களை எப்படி தகர்படி ஆக்க வேண்டும், முஸ்லிம்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல விஷயங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒன்று என்ன முக்கியமான என்ன சொன்னா, இந்த திருமறை குர்ஆனை இல்லாமல் ஆக்க வேண்டும். இடையில கூட நீங்கள் பேப்பரில் கேள்விப்பட்டீங்க என்ன தெரியல, ஆனால் பேப்பரில் போடப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? மக்தப் மதரசாக்கள் எல்லாம் எடுக்க வேண்டும் என்று ஒரு வேலை சொல்லுவோம். மக்தபுகள் எல்லாம் எங்கே மதரசாக்கள் எல்லாம் கல்வி கொடுக்கப்படுகிறோம் அந்த கல்வி எடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சட்டம் அவ்வளோ அப்படின்னா பரிபூர்ணம் ஆகலை. அவன் இப்பவே ஒரு பிளான் பண்ணுறான். என்ன பிளான் என்று சொன்னால், இந்த இஸ்லாமியர்கள் வளர விடாமல் ஆக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த இஸ்லாமியர்கள் அடித்து நொறுக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு அடிப்படை நோக்கம் இந்த குர்ஆனை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று அவனுடைய நோக்கம். அதனால தான் இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய குழந்தைகளுக்கு அதிகமாக கல்வியை கற்றுக் கொடுங்க. வீட்டில் போய் உட்கார்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் எப்படி மாறிடுச்சு தெரியுமா? ரொம்ப சோதனைக்குரிய தலைமுறையாக மாறிடுச்சு. ஒரு பையன் உங்கள் அப்பா அம்மாவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நீ 10th 450க்கு மேலே மார்க் எடு, உனக்கு அழகான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி தர முடியும். கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு, பெற்றோர்கள் தன்னுடைய மகனுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டை பாருங்க. நீ அழகான முறையில் 10th 450க்கு மேலே நீ எடுத்துரு, உனக்கு அழகான 10,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி தரேன் அப்படின்னு. அதே அந்த பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமானது மார்க்க கல்வி கொடுப்பது. என்றைக்காவது ஒரு நாளைக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமறை குர்ஆனை
புதுசாக வாங்கி கொடுத்துருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. அதை வாங்கி கொடுக்கணும். இந்த மொபைல் போனை வாங்கி கொடுக்கறதுனால அவன் பண்ற அல்ஜாட்டிங்கள் என்ன, அவன் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, எதுவுமே இன்னைக்கு பெற்றோர் பார்க்கறது இல்லை. வாங்கி கொடுக்கறதோட முடிஞ்சு போச்சு. அவங்களுடைய கடமை அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பெற்றோருடைய கடமை இதை வாங்கி கொடுக்கறதோட முடிஞ்சு போச்சு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுவல்ல, இன்னும் தான் கடமை அதிகமாகிறது. இன்னும் என்னுடைய குழந்தைகளை கண்காணிப்பில் அதிகப்படுத்த வேண்டும். குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்க ரொம்ப ஆர்வப்படுத்துங்க. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஆரம்பத்தில் சொன்னேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறார், ஃபஅலம், நபியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஃபஅலம் என்பது அம்ர் ஃபஅல், கட்டளையாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லாஹ் சொல்லி காட்ட நபியை பார்த்து சொல்லுகிறான். யாரு? ஜனாதிபதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அந்த மக்காவிலேயே பெரிய ஆட்சி செய்தவங்க, காஃபிர்களை அடித்து நொறுக்கினவங்க. அந்த மக்காவிலேயே ஆட்சி செய்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஃபஅலம், நபியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நபியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்லுகிறான். இந்த கல்வியை தான் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் இன்னொரு இடத்துல லுக்மான் சொல்லக்கூடிய அந்த அறிஞர் தன்னுடைய குழந்தைக்கு உபதேசம் பண்ணுகிற பொழுது என்ன உபதேசம்? யா புனைய, என் அருமை மகனே. அந்த கூப்பிடக்கூடிய வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த கூப்பிடக்கூடிய வார்த்தையிலேயே உங்களுடைய குழந்தை அப்படியே உங்களுக்கு அடிபணிச்சிடும். கூப்பிடும்போது ஒரு பாசத்தோட கூப்பிடும் போதே அவரு உங்களுடைய பெற்றோர் அம்மா கூப்பிடுறாங்களே, வாப்பா கூப்பிடுறாங்களே, கூப்பிடும் பொழுது அவ்வளோ ஒரு ஆசையா அந்த குழந்தை ஓடி வரும். லுக்மான் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி உபதேசம் பண்றாரு தெரியுமா? யா புனைய, என் அருமை மகனே அப்படிங்கிறார். என் அருமை மகனே, இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், என் அருமை மகனே, அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே. அப்படி இணை வைப்பது என்பது மிகப்பெரிய அநீதம் என்று சொன்னார். குழந்தையை கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கல்வி இதுதான். மஅரிஃபத்தில்லா, அல்லாஹ்வை பற்றியான ஒரு கல்வியுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு அதான் இஸ்லாமிய மார்க்கம் எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த உலக கல்வி மார்க்க கல்வியெல்லாம் பிரிக்கலை. அன்றாக விளங்கிக்கிடுங்க. நம்ம தான் இன்னைக்கு உலக கல்வி மார்க்க கல்வி விளங்கி வச்சிருக்கிறோம். இஸ்லாம் எப்படி சொல்லுன்னு சொன்னோம்னா, பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வின்னு சொல்லு. இந்த கல்வி படித்தால் பயனுள்ள கல்வியாக இருக்கும், இந்த கல்வி படித்தால் பயனற்ற கல்வியாக இருக்கும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவான முறையில் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதனால தான் அதிகமாக நம்ம கேட்கக்கூடிய துவா என்ன தெரியுமா? அல்லாஹும்ம, என் இறைவா, இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, யா அல்லாஹ்வே எனக்கு பயனுள்ள கல்வியை கொடுங்க கேட்கிறோம். அல்லாஹ்வே எனக்கு பயனுள்ள கல்வியை கூடிய அல்லாஹ் என்று தான் அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக நேரங்களில் பிரார்த்தனை செய்கிறோம். இப்படிப்பட்ட கல்வியினுடைய சிறப்பம்சம் நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதிகமான நிகழ்ச்சிகளும் தர்பியாக்களும் கலந்து கொண்டால்தான் நமக்கு தெரியும். வெறுமனே ஜும்மா பயானில் வந்து உட்கார்ந்துட்டு கல்வியுடைய சிறப்பை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் நிகழ்ச்சி எது நடத்தின வரக்கூடாதுன்னு இல்லை. நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்துக்கிட்டால்தான் உங்களுக்கு கல்வியை பற்றியான ஒரு முக்கியத்துவம் தெரியும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னா, இந்த கல்வியை தேடி ஒரு நபர் வருகிறார், கல்வியை தேடி ஒருவர் வருகிறான்னு சொன்னா, அந்த கல்வி அவையில இருந்து அந்த கல்வியை ஃபுல்லா முடித்த பிறகு திரும்பி அவர் வீட்டு செல்கிற ஹத்தா எர்ஜிஅ, அவர் திரும்பி அந்த வீட்டுக்கு செல்கின்ற வரைக்கும் அவர் யாருடைய வழியில் இருக்கார் தெரியுமா? ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. யார் ஒருவர் கல்விக்காக வேண்டி தேடி வந்து அந்த அவையில் உட்கார்ந்து அந்த அவையினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அமர்ந்து இறுதியாக கலைந்து செல்கிறாரோ அவர் ஹத்தா எர்ஜிஅ, யார் இறுதியாக செல்கின்ற வரைக்கும் அவர் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்க என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காமிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எந்த இடத்தில் கல்வியை பற்றி பேசப்படுகிறதோ, எந்த இடத்தில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசப்படுகிறதோ அந்த அவையில் மலக்குமார் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட கல்வி இன்னைக்கு நாம் உதாசீனப்படுத்துகிறோம், அப்படிப்பட்ட கல்வியை இன்னைக்கு நாம் அலட்சியப்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட கல்வியை படிப்பதற்கு இன்றைக்கு நிறைய நபர்கள்ட்ட ஆர்வம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பெரிய நபர்கள், எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கு குர்ஆன் ஓத தெரியும், சிந்தித்து பாருங்கள். எத்தனை பெற்றோர்களுடைய குழந்தைகளுக்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடுத்திருக்கும், சிந்தித்து பாருங்கள். ஒரு அடியான் இறந்த பிறகும் அவனுக்கு நாளை மறுமையில் கை கெடுக்கக்கூடிய விஷயம் என்னவென்று தெரியுமா? அவனுடைய குழந்தை அவனுக்கு அவர் செய்யக்கூடிய பிரார்த்தனை என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பயனுள்ள கல்வி நாளை மறுமையில் அவர்களுக்கு கை கொடுக்கும் என்று சொன்னாங்க. ஒரு அடியான் இறந்த பிறகு
இப்படிப்பட்ட சிறப்பை இந்த மார்க்க கல்வி வைத்திருக்கு என்று சொன்னால் இந்த கல்வியை படிப்பதற்கு நாம் என்ன விஷயங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கோம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன அருமையானவரை சொல்றாங்க பாருங்க, உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும். என்னுடைய குழந்தை நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக இருக்குன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கன்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்க. ஏன் தெரியுமா? ஒரு பழமொழி, அரபில் ஒரு அழகான ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மன்லா அதபலகு லா இல்மலகு அப்படின்னா. மன்லா அதபலகு, யாரிடத்தில் ஒழுக்கம் இல்லை அவங்கள்ட்ட கல்வி இருக்காது அப்படின்னா. ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அவங்கள்ட்ட கல்வி இருக்க. ஒழுக்கம் எங்கே போய் படிக்கணும்? திருமறை குர்ஆன், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுகள், சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர்களுடைய தியாகங்கள், அதிலிருந்து தான் ஒழுக்கங்கள் அப்படி எடுக்கும். அதனால தான் ஒரு பழமொழி அழகான முறையில் நமக்கு சொன்னாங்க, மன்லா அதபலகுல்ல ஐல்மலகு. ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் கல்வி வரவே வராது. நன்றாக விளங்கிடுது. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும், உங்களுடைய ஊர் மக்களை நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும், உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அழகுபடுத்த வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸிபு அவுலாதுக்கும் அலா ஸலாசி ஹிஸால், 3 விஷயங்களை உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னாங்க. நீங்கள் இந்த ஹதீஸை நன்றாக விளங்கிடுங்க. உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் ஒழுக்கமான குழந்தைகளாக பெற்றோர்களை மதிக்க வேண்டும், பெரியவர்களை மதிக்க வேண்டும், அண்டை வீட்டுக்காரர்களை மதிக்க வேண்டும், இந்த உலகத்தை சுற்றி வருகிறபடி நல்ல பையனாக இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் ஆசைப்பட்டால் அந்த பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கல்வி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறாங்க, அஸிபு அவுலாதுக்கும் அலா ஸலாசி ஹிஸால், 3 விஷயங்களை குழந்தைகள் கற்றுக் கொடுங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் ஹுப்பி நபிக்கும் என்று சொன்னாங்க. நபிகள் நாயகத்தை நேசிக்க கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்டவங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வாழ்க்கை எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நேசிக்க உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நிறைய இளைஞர்கள், நிறைய சிறிய குழந்தைகள், நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம், டிவியில் வரக்கூடிய நடிகர்களை பார்த்து ரசிக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறார். அவர்களை பார்த்து நேசிக்கக்கூடிய சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களை பார்த்து ஆசிரியக்கக்கூடிய சமூகம். அவனை பார்த்தவுடன் அந்த தொலைக்காட்சியில் பார்க்கிற பொழுது அவனே மாறிய ட்ரெஸ் அணியணும், அவனே மாறிய முடி வெட்டணும், அவனே மாறிய எல்லா விஷயங்களும் அணிய வேண்டும் என்பதாக இன்றைக்கு எத்தனையோ சிறிய குழந்தைகள் சுற்றித் திரிகிறார் என்று சொன்னா இதற்கு அடிப்படை காரணம் யாரு? பெற்றோர்கள் தான். அந்த பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு மார்க்க கல்வி கொடுத்தால் உங்களுடைய குழந்தைகள் அப்படி இருக்காது. உங்களுடைய குழந்தைகள் ஒழுக்கமுள்ளதாக இருக்கும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய குழந்தைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று நீங்கள் நாடினால், உங்களுடைய குழந்தைகள் ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும் என்று நாடினால் ஃபர்ஸ்ட் விஷயம் ஹுப்பி நபிக்கும், ரசூலுல்லாஹ்வை நேசிக்க கற்றுக் கொடுங்க. அது எப்படி நேசிக்க கற்றுக் கொடுக்கணும் தெரியுமா? எப்படி சொல்றாங்க பாருங்க, இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தில் எல்லா மக்களும் தாய் தந்தை பெற்ற தாயை விட 10 மாதம் சுமந்து கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம், சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு பெற்றெடுத்த அந்த தாயை விடவும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் விட உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விருப்பத்திற்குள்ளதாக இருக்க வேண்டும். அதுதான் நேசத்தின் வெளிப்பாடு. அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிற பொழுது, ரசூலுல்லாஹ்வுடைய நேசிப்பத்தின் குணத்தை சொல்லுகிற பொழுது, குல் இன் குன்தும் துஹிப்புனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நீங்கள் உண்மையாக நீங்கள் நேசிப்பவராக இருந்தால் ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவராக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அடிப்படை விஷயம் ஃபர்ஸ்ட் நாம் செய்ய வேண்டிய காரணம் என்னன்னு சொன்னா, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஹுப்பி நபிக்கும், நபியை நேசிக்க கற்றுக் கொடுங்க. 2வது விஷயம் ஓ ஆலி பைத்தி, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நேசிக்க கற்றுக் கொடுக்கும். அவங்க குடும்பம் எப்படி இருந்தது, அவங்களுடைய பரம்பரைகள் எப்படி பறந்து விரிந்து கிடந்தது, அவங்களுடைய பரம்பரைகளுக்கு அவங்களுடைய வம்சாவளிகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எப்படி தாவா பிரச்சாரம் பண்ணாங்க, எப்படி அழைப்பு பணி செய்தார் என்பதை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம எதையோ நாம சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா? நம்முடைய குழந்தைகளுக்கு எவ்வளோ விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். உங்கள் ஃபோனை உங்களுடைய குழந்தை எடுத்து பாஸ்வேர்டு தப்பாக அடித்தா ஒரு அடியை போட்டு ஒழுங்கா பண்ண அடிக்கிறோம், சொல்லிக் கொடுக்குறோம். உங்களுடைய குழந்தைங்க உங்களுடைய ஃபோனை பாஸ்வேர்டு 2-3 தடவை தப்பாக அடிச்சிட்டோம் அப்படின்னா உடனே கூப்பிட்டு சொல்லிக் கொடுக்குறோம். சாப்பிடும்போது உங்களுடைய குழந்தை ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதை அந்த நேரத்தை சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். எந்த விஷயத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் நினைவுபடுத்த வேண்டுமோ அந்த விஷயத்தை இன்றைக்கு நம்ம மறந்துவிடாமல் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆலி பைத்திக, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நேசிக்க கற்றுக் கொடுங்க.
அது முக்கியமான ஒரு விஷயம். மூன்றாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, இதில் தான் நம்முடைய சமூகம் ரொம்ப பின்தங்கி இருக்கு. ரசூலுல்லாஹ் மூன்றாவது விஷயம் சொன்னாங்க, திலாவத்தில் குர்ஆன் அப்படின்னா. திலாவத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதற்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஹிப்பி நபிக்கும், நபியை நேசிக்க கற்றுக் கொடுக்கணும். இரண்டாவது ஆலி பைத்திஹி, அவருடைய குடும்பத்தை நேசிக்கிறது எப்படி கற்றுக் கொடுக்கணும். இதையெல்லாம் நீங்கள் அழகான முறையை நீங்கள் தெரியும் என்று சொன்னால் ரஹீக்குல் மக்தூம் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தை எடுத்து படிங்க. அவ்வளவு சிறப்புகள் இருக்குது, அது அழகான முறையில் சொல்லப்பட்டிருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு அதை வாங்கி கொடுங்க. எதையெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் இல்லையா, அதை வாங்கி கொடுங்க. அதை வாங்கி கொடுத்து நீங்கள் படிக்க சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடங்கள் ஒதுக்கி படிக்க சொல்லுங்க, போதும். ஏன்னா நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேன் நிறைய பெற்றோங்கள ஆதங்கம் மதவாக தான் இருக்குது. நீங்கள் நிறைய இடங்களில் பெற்றோர்களுடைய ஆதங்கம் என்னென்னு சொன்னால், நான் சொல்கிறேன் என் குழந்தைய கேட்கவே மாட்டேங்கிறான், நான் சொல்லக்கூடிய எதுக்கு சொன்னாலும் எதிர்த்து பேசுகிறான். அப்படி காரணம் என்னென்னு சொன்னால், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கல்வியை கொடுக்க வேண்டும் தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் இஸ்லாம் சொல்லுகிறது, உங்களுடைய பெற்றோர்கள் எது கூப்பிட்டாலும் மறுக்காதீங்க, உடனே போங்கன்னு இஸ்லாம் சொல்லி தருது. உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து சீ என்ற ஒரு வார்த்தையை கூட சொல்லாதீங்கன்னு இஸ்லாம் சொல்லி தருது. அப்போ இதையெல்லாம் எங்கே படிக்கிறோம் அப்படின்னா, இந்த குர்ஆனிய கல்வியில தான் நம்ம படிக்கிறோம். திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில் எவ்வளவோ சித்தாந்தங்களும், எவ்வளவோ மதங்கள், எவ்வளவோ புத்தகங்கள், எவ்வளவோ விஷயங்களை கொண்டு வந்தாங்க. ஆனால் அதற்கு மத்தியில் இந்த திருமறை குர்ஆன் மட்டும் ஒழிக்குது அப்படின்னு சொன்ன காரணம் என்ன? இதில் எல்லாமே இருக்கிறது, எல்லா விஷயமும் இருக்கிறது. ஒரு அடியான் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும், அவன் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் மரண தருவாயில் இருக்க வரைக்கும் எல்லா விஷயமும் இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இது ஒன்று போதும். இந்த ஒன்றை வைத்து நாம் படிக்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய கல்வி நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும். இதை நீங்கள் கொடுத்தால் உங்களுடைய குழந்தைகள் ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக இருக்கும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்றால் நன்றாக விளங்கிக் கொடுங்க. அதைத்தான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், முதலில் அந்த கல்வியை கற்பது என்பது பெற்றோர்களாகிய உங்கள் மீது கடமையாகிறது. நீங்கள் முதலில் படிக்க வேண்டும். எந்தெந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அவைகள் எல்லாம் கூட்டப்படுகிறதோ, மஷூராக்கள் வைக்கப்படுகிறதோ, எந்த கல்வி சம்பந்தமாக எந்த அவையாக இருந்தாலும் சரி, பயான் நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் நீங்கள் கலந்து கொண்டால்தான் உங்களை பார்த்து உங்களுடைய குழந்தைகள் அப்படியே பின்தொடரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பெற்றோர்களாகி நீங்கள் ஒரு நாளைக்கு சுபு தொழுகைக்கு பாருங்க, அதுக்கு அடுத்த நாள் உங்களுடைய குழந்தை உங்களை பார்க்கும், அதுக்கு அடுத்த நாள் பார்க்கும். நீங்கள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்தால் 4ஆவது நாள் 5ஆம் நாள் வரும்போது உங்கள் கூடயே தொழுகைக்கு வந்துடும். இதுதான் குழந்தை. பெற்றோர்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ இதுக்கு அடிப்படை பெற்றோர்களை நான் தான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறது. அடிப்படையினுடைய விஷயம் என்னென்னு சொன்னால், பெற்றோர்கள் கல்வியை விளங்கி இருக்கணும், மார்க்கத்தை விளங்கி இருக்கணும். அவங்க விளங்கி இருந்தால் தான் சரியான முறையில் தொழுகைக்குள்ள ஆற்றமாயிருவாங்க, தொழுகைக்குள்ள வந்துடுவாங்க. அவங்களை பார்த்து சீர்திருத்தம் செய்ய வேண்டிய யாருன்னா குழந்தைகள். உங்களை பார்த்து உங்களுடைய மனைவிகளும் தொழுவாங்க வீட்டில், உங்களை பார்த்து உங்கள் அண்டை வீட்டுக்காரன் சொல்லுவாங்க. இது தாங்க கல்வி, இப்படி தான் கல்வி நமக்கு வழிவகுத்து கொடுக்கும், இப்படித்தான் நம்மளுக்கு ரூட்டு போட்டு கொடுக்கும். இதை நாம் சரியான முறையில் செய்யலன்னு சொன்னோம்னா நாளை மறுமையில் பெரிய கை செய்தப்படும் என்பதை நன்றாக வழங்கிடுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அழகான ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கிறான். என்ன கிஃப்ட்னா குழந்தை செல்வத்தை கொடுத்துருக்கிறான். அந்த குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பது பெற்றோர்கள் மீது கடமையாகிறது. எனவே உங்களுடைய குழந்தைகளுக்கு மார்க்க கல்வி கற்றுக் கொடுங்கள். அந்த கற்றுக் கொடுக்கும் மூலமாக உங்களுடைய குழந்தைகளை மறுமை நாளில் நீங்கள் இறந்தாலும் உங்களுக்காக வேண்டி உங்களுடைய குழந்தைகளுக்கான பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்க வேண்டாம் என்று கூறி இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வக்கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வமன் யுத்திஇல்லாஹ வரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதீ ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானல்லாஹு. அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மாவுடைய முதல் உரையில் கல்வியின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் சில செய்திகளை மாத்திரம் தெரிந்து கொண்டோம். அதாவது இந்த சமீப காலத்தில் எந்தெந்த செய்திகள் மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டுமோ அந்த செய்திகளை மாத்திரம் நாம் சொல்லி தந்திருக்கிறோம். இன்னும் இந்த கல்வி சம்பந்தமான விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. இந்த கல்வி சம்பந்தமான விஷயங்களை வைத்து ஏராளமான அதிகமான நேரங்களை பேச வேண்டிய ஒரு தலைப்பு இருந்தாலும் சுருக்கமான நேரங்களில் சுருக்கமான செய்திகளை மாற்றம் உங்களுக்கு மத்திய என்ன செய்யணும்னா நினைவுபடுத்தி இருக்கிறேன். இந்த இரண்டாவது உரையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னென்னு சொன்னால், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. எப்படிப்பட்ட செய்தி என்று சொன்னால், நபிமார்கள் செய்த பணியை அல்லாஹ் நம் மீது அந்த பணியை சுமத்துக்கிறான். நபிமார்கள் என்ன பணியை செய்தார்களோ அந்த பணியை நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. நபிமார்கள் என்ன பணி செய்தாங்க? தஅவத்து இலல்லாஹ், அழைப்பு பணி.
அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு பணியை கையெடுத்தாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிற பொழுது, நபிமார்களை அனுப்புவதின் நோக்கத்தை சொல்லுகிற பொழுது, வலகத் பஅஸ்னா ஃபி குல்லி உம்மத்தி ரசூலன் அன் யஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். நபிமார்கள் ஒவ்வொரு சமூகத்திற்கும் நான் நபிமார்கள் அனுப்பியிருக்கிறோம். அந்த நபிமார்கள் சொன்ன வாசகம் என்ன? அன் யஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். அல்லாஹ்வை வணங்க வேண்டும், ஷைத்தானியான செயல்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். அனாச்சாரங்கள், பிதஅத்துகள், மார்க்கத்தை ஏற்படக்கூடிய பிதஅத்தான விஷயங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். இதற்காக இதை வெற்று ஒடுக்க வேண்டும், இதை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நபிமார்கள், எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இந்த பணியை நம்மீது அல்லாஹ் சுமத்துகிறான். இதை நீங்களும் செய்யணும். இந்த கல்வியை, இந்த விஷயத்தை, இதுவும் ஒரு கல்விதான். இதை தெரிந்து கொள்வது ஒரு கல்வி. அதனால அல்லாஹ் ரப்பல் திருமறை குர்ஆனில் சொல்லுகிற பொழுது, தஅவா அழைப்பு பணி செய்கிற பொழுது ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா என்று அல்லாஹ் சொல்றான். தஅவாவில் அழைப்பு பணி செய்கிற பொழுது ஒரு ஏன்னு சொன்னால், ஒரு இஸ்லாத்துக்கு வராத ஒரு நபரை நீங்கள் சந்திக்கிறீங்க. அவரை சந்திக்கும் பொழுது அவருடைய நிலைகளை நாம் விளங்கி இருக்கணும். சும்மா போய் நின்ன உடனே அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனை தேவை இப்படி சொல்லிட முடியாது. அப்படி சொன்னோம் அப்படின்னா அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. அதனால தான் அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் பேசுகிறான், ஹிக்மத்தை கையாளுங்க அப்படிங்கிறான். நுட்பமான அறிவை கையாளுங்க அந்த இடத்துல ஹிக்மத். இரண்டாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒல் மௌஇலத்தில் ஹஸனா, அழகான உபதேசங்களை சொல்லணும். இஸ்லாம் இப்படிப்பட்டது, அழகான மார்க்கம். இந்த மார்க்கத்துடைய தூய்மைகளை பற்றி, அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, ஏன்னா இது நம்ம மீது சம்மந்தப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு நபிமார்கள் செய்தார்களோ அந்த பணி நமக்கும் சம்மந்தப்பட்டிருக்குது. அதை விளங்கிக்கணும். இல்லை, அதை நன்றாக நம்ம விளங்கிட்டாலே போதும். நபிமார்கள் செய்த பணியை நாமும் செய்யணுங்கிற ஒரு மனசை நம்ம ஆழமாக பதிய வச்சுனீங்க, அது நமக்கு நம்ம செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துடும். அதனால தான் நம்ம நிறைய இடங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த தாவா சம்பந்தமான ஸ்டால் வைப்பாங்க, தாவா இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய பணியை வைப்பாங்க. இது எல்லாம் செய்கிறாங்க எதுக்கு அப்படின்னா, எப்படியாவது மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்து விட வேண்டுங்கிற ஒரு ஆசை. இதுதான் நபிமார்கள் செய்த பணி இன்றைக்கு நாமும் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்முடைய பள்ளியில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு காலண்டர் வச்சுருக்கிறாங்க. இந்த காலண்டர் எப்படின்னு சொன்னோம்னா, இஸ்லாத்தி வரக்கூடிய மக்களுக்கு குர்ஆன் அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய இது வந்து பெரிய ஒரு கிஃப்டாக இருக்குது. இந்த உலகத்திலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய கிஃப்ட் இந்த குர்ஆன் தான். நல்லா விளங்கிடுங்க. நம்ம எல்லாம் கல்யாண வீட்டுக்கு போனோம்னா ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க, அதை தான் பெரிய கிஃப்ட் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதை உழைக்க விட மாட்டோம். நமக்கு யாராவது ஒரு ஆள் கல்யாணத்துக்கு ஒரு கிஃப்ட்டு தந்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த கிஃப்ட்டை நம்முடைய குழந்தைகளுக்கு கை வச்சு ஒரே அடி போட மாட்டோம் அப்படின்றது, அதை தொடவே விட மாட்டோம். ஆனால் அதை விட ஒரு பெரிய கிஃப்ட்டு நமக்கு அழகான கிஃப்ட்டு குர்ஆன். இந்த காலண்டரை பொறுத்த வரையில் எப்படின்னா, கடைகளில் வைக்கிறது. ஏன்னா நம்ம கடையில் தான் நிறைய மக்கள் வந்துட்டு போவாங்க. கடையில் வந்துட்டு போகும்பொழுது அப்படியே குர்ஆன் வசனங்களை பார்ப்பாங்க. ஓ, இஸ்லாம் மார்க் இதை தான் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எனக்கு ஒரு குர்ஆன் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதனால் இந்த குர்ஆன் என்ன கொடுங்க. அதுக்காண்டி நம்முடைய பள்ளி சரம் என்ன செய்யணும்னா ஒரு காலண்டர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறாங்க. போகும்போது மறக்காமல் என்ன செய்கிறாங்க, மறக்காமல் வாங்கிட்டு போவாங்க. உங்களுடைய கடைகள் அதை வைங்க. அல்லாஹ் ரப்பல் அதன் மூலமாக நமக்கு அதிகமான நன்மைகள் நமக்கு வழங்குகிறான். இதை தான் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். இது நபிமார்கள் செய்த பணி, அந்த பணி நாமும் செய்ய வேண்டும். அது நம்மீதும் சுமத்தப்பட்டிருக்கிறது. எனவே நாம் மறந்து விடாமல் நம்முடைய ஆரம்பத்தில் சொன்ன அந்த பயானுடைய சுருக்கத்தை நான் சொல்கிறேன். முதல் அடிப்படை விஷயம், பெற்றோர்கள் கல்வியை கற்க வேண்டும், கல்வியினுடைய அவையில் அமர வேண்டும். இரண்டாவது விஷயம், அந்த கல்வியை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். இந்த இரண்டு தான் நோக்கம். இதை இரண்டையும் நீ சரியான முறையில் செய்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் நமக்கு கட்டாயம் வெற்றி கிடைக்கும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உபதேசங்கள், அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசப்படக்கூடிய அந்த கல்வி அவையை யார் புறக்கணிக்கிறாங்களோ, விட்டுட்டு போகிறாங்களோ, அவங்க பேசிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம எதுக்கு கலந்துக்கிடணும். அவர் தலைவர்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நைட்டு இன்ஷா அல்லாஹ் திருமண பிரச்சாரங்கள் இருக்கும், அதை அனைத்து சகோதரரும் கலந்து கொள்ளுங்கள். நாளைக்கு ஒரு தர்பியா நிகழ்ச்சி இருக்குது, அனைத்து மக்களும் கலந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு அறிவிப்பு சொல்லப்படுது பாருங்கள். இந்த அறிவிப்பு சொன்ன பிறகு அது நீங்கள் புறக்கணித்து சென்றால் அது கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் அதுலேருந்து பாதுகாக்கணும். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யார் என்னுடைய உபதேசங்களை புறக்கணித்து செல்கிறார்களோ, மஈஷத்துன் தன்கா, அவர்களுக்கு இந்த உலகத்தில் நாம் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுக்கிறோம். அது ஒன்று. ரெண்டாவது பாருங்க, வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, மேலும் அவர்களை நாளை மறுமையில் நம்ம குருடர்களாக எழுப்புகிறோம் என்று அல்லாஹ் நம்மளை கடுமையாக எச்சரிக்கிறான். ஏனென்று சொன்னால், நம்ம எதுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்குறோம்?
எவ்வளவு விஷயத்துக்கு நேரத்தை ஒதுக்கும், இதுக்கு நேரத்தை ஒதுக்கும், மார்க்கத்திற்கான நேரத்தை ஒதுக்கும், மார்க்கங்களை படிப்பதற்கான நேரத்தை ஒதுக்கும். இது பெரிய தண்டனை, நல்ல விளைக்கிடுங்க. மஈஷத்து தன்கா, நெருக்கடியான வாழ்க்கை. ரெண்டாவது, மறுமையில் குருடராக எழுப்பப்படும் என்பதாக அல்லாஹ் நம்மளை பார்த்து எச்சரிக்கை செய்திருக்கிறான். எனவே நாம் அல்லாஹ் இந்த தண்டனையிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவரையும் மார்க்க கல்வி படிக்கக்கூடிய மக்களாக, இந்த மார்க்கத்தின் மீது ஆசை உள்ளவராக, மார்க்கத்தினும் ஈடுபாடு உள்ளவராக உங்களையும் உங்களுடைய குழந்தைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவானாக என்று கூறி நிஜ்மாவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹு யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கருன் வ லதிக்ருல்லாஹில் அக்பர் வல்லாஹு யஅலம்.